மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் கூட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ தலைவர் 173 வந்து ஏன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி சில 2-3 ரீசன் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதில் வந்து புதிய நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருக்குது, நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க தலைவர் 173ன்னு சொன்னாங்க. என்ன மாதிரியான அப்டேட்டு? நம்மகிட்டே நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறாங்க, ஏன் சார் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு. நிறைய விஷயங்கள் இருக்குது அப்டேட் பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கோவா சர்வதேச திரைப்பட விழாக்குள்ளே போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோவாவே வந்து அதிர விட்டது மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேன்ஸ் பட விழாவும் ஆஸ்கார் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் கூட இந்த கோவாவில் நடந்த இந்த வருஷம் நடந்த வந்து சர்வதேச திரைப்பட விழாவுடைய அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக நான் பார்க்கப்படுறது என்னென்னா, ரஜினிகாந்துடைய 50வது வருட வாழ்நாள் சாதனையாளர் விருது. இது வந்து கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் ரஜினிக்கு இது கௌரவிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு செயல்பாடுகள் அதிகமாக இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்த பதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்ளுக்குள்ளே ஃபெஸ்டிவலே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கலர் டோனில் மாறுது. அப்போ எல்லாம் நார்மலாக இருக்கும் எப்போவுமே. இது என்ன திடீர்னு பார்த்தா இந்தளவுக்கு ஒரு இனாகிரேஷன் பண்ணி ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வந்து அரங்கத்துக்குள்ளே வந்து வர்றதுக்கு முன்னாடி ரஜினி சாருடைய என்ட்ரி, அங்கே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஒரு கைத்தட்டு விசிலு, இதெல்லாம் தாண்டி உள்ளே இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுடைய இயக்குனர் பாலா அவர்கள் வந்து அங்கே வெளில வர்றாங்க. வந்து பார்த்தோன்னா ரஜினி சார் வரதை பாலா சார் பார்த்துட்டார். ரஜினி சாரை போய் பார்த்து பேசணும் அப்படின்னா அவருக்கு ஒரு மாசு அந்த க்ரௌடு இதெல்லாம் பார்க்கும்போது பாலா சார் யோசித்து நிற்கிற இந்த சமயத்தில் ரஜினி சார் எல்லாத்தையும் பார்த்து ரிசீவ் பண்ணிவிட்டு ஆயான்னு சொல்லிட்டு வரும்போது பாலாவை பார்த்துட்டார். அது இங்கே தாங்க ரஜினி சாருடைய மனசை பார்க்கணுங்கிறது நான். ஏன்னா நிறைய விஷயங்கள் கூட வந்து பார்த்ததுனால பாலா நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்டு யோசிக்கிறான்னு தெரிஞ்சோன்னா ரஜினி சார் விருன்னு எல்லாத்தையும் பேசி முடிச்சு நேராக பாலாவை நோக்கி போகிறார். நம்மளை நோக்கி தான் சூப்பர் ஸ்டார் வர்றான்னு பாலா சார் ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கும்போது டக்குன்னு வந்தோன்னே அப்படி ஷேக்கன் கொடுத்து, ஹாய் பாலா சார் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்னு கேட்டபோது அவர் ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுனே தெரியல பாலாவுக்கு. இல்லை சார், இந்த ஃபெஸ்டிவலுங்க எப்போயுமே வருமே, இதில் என்ன சிறப்பு பார்க்கலாம், வாங்க வாங்க பாலா அப்படின்னு சொல்லி ரஜினி சார் வந்து நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த விஷயம் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ தான் பாலா சார் என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா, நம்ம வந்து நம்மளுடைய தனி ஸ்டைலு டைரக்ஷனில் கதையமைப்பில் பெரிய நடிகர்லாம் வச்சுலாம் நம்மளால் வந்து படம் பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தில் இங்கே ரஜினி சார் வந்து நம்ம நிற்கிறத பார்த்துட்டு அவர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறான் போது இது என்னன்னு சொல்கிறது தெரியலைங்க மாதிரியான பாலாவுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்தது. ஏன்னா இங்கே ரஜினி சார் வந்து யாராக இருந்தாலுமே அவர் கிட்ட போய் நின்று கை கொடுத்து பேசி தோளில் கைப்பட்டு போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இப்போ நான் பார்க்கக்கூடிய ஒரே ஆர்டிஸ்ட்டு இந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். ஸோ அந்த பாலாவை மெய் சிலிர்த்த வச்சது பத்தாதுன்னு சொல்லி உள்ளவாங்க மற்றெல்லாம் பேசுவோன்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளுக்குள்ளே வர்ற சமயத்தில் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அங்கே அரங்கம் அதிருது. அவருடைய சாங்கு தான் கிளப்புற மாதிரி ஒரு அரங்கமே அதிருது. இப்போ ரஜினி சார் உள்ளே என்ட்ரியாகி கொடுத்துட்டு பார்க்கும்போது ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை பற்றினா சில வாய்ஸ் ஓவர் வந்துட்டு ஜெயிலரை பற்றி ஒரு டாக்கு, அவருடைய அந்த இன்ட்ரோ ஒரு விஷயங்கள் போது இவர் வாய்ஸ் கேட்கும்போது சரி அவங்க விஜய் கம்பேர் பண்ணுறவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க, ரஜினி சார் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே ரன்வீர் சிங் உள்ளே என்ட்ரி ஆகிறார். சூப்பர் ஸ்டாரை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு, யார் இந்த சூப்பர் ஸ்டார் இந்த கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் 50 வருடம் என்ன சாதனை பண்ணுற விஷயத்தை அவர் பேசிகிட்டே உள்ளே என்ட்ரி ஆனோன்னா அரங்க அதிருது. ரஜினி சாரே மிகப்பெரிய ஒரு ஷாக். ரன்வீர் சிங்கை இது வரைக்கும் வாய்ஸ் கொடுத்தது நான் கூட யாரோல நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் ரன்வீர் சிங்கரையே பார்த்துட்ருக்கார். இப்போ ரன்வீர் சிங் வந்து நிறைய விஷயங்களை பற்றி நேராக வந்து ஸோ ரஜினி சார் பக்கத்தில் வந்து கீழே உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கி காலை தொட்டு ஆசீர்வாதம்னா ரஜினி சார் தட்டி கொடுத்து மேலே உட்கார சொல்லி பேசிவிட்டு ரன்வீர் சிங்கை பற்றி 2 வார்த்தைகள் பேசுகிறாரு. வாங்க சொல்லி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதுக்கு பிறகு தான் ரன்வீர் சிங் என்ன ஓப்பன் பண்ணுறாரு அப்படி ரஜினி சார்கிட்ட ஜெயிலர் 1 பற்றி அவர் ஓப்பன் பண்ணுறார். ஜெயிலர் 2 பற்றியும் ரொம்ப நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் சார், அது எப்போ வரும் என்னங்கிற விஷயத்தை கேட்டுட்டு ஜெயிலர் 1க்குள்ளே போகிறார். அப்போ இந்த ஹுக்கும் சாங்கை பற்றி நாங்கள்லாம் தியேட்டரில் பார்த்தோம் சார், மும்பையில் அந்த படத்தை அவ்வளோ தூரம் நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்த படங்களும் போது ரஜினி சார் ரொம்ப ஷையாகிறாரு. இவர் அங்கே ஹிந்தியில் இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ரன்வீர் சிங்கு அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசாமல் இங்கே இருந்து பேசாமல் நம்மளை பற்றி இவர் இவ்வளோ புகழ்ந்து பேசுகிற போது ரஜினி சாருக்கே ஒரு மாதிரி அவரு கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரித்ததை பார்த்து நான் உண்மையிலேயே அந்த ஸ்டேஜில் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ரஜினி சார் ஒரு மாதிரி ஷை பண்ணி விட்டார். இப்போ ரன்வீர் சிங்கை பார்த்துட்டு அந்த உக்கும் சாங்கெல்லாம் அதிர்ச்சிங்க. என்னங்க அது அதெல்லாம் வந்து பண்ணுறதுன்னு என்ன சொன்னே தெரியலைங்கிற மாதிரி விஷயத்தை பேசி ஆடியன்ஸ் மத்தியிலையும் கேட்குற ஹுக்குமா அவங்க ஒரு பக்கம் ஹுக்கும்னு சொல்லி
அதாவது ரன்வீர் சிங் என்ன பொறுத்தவரை இந்த கோவா திரைப்பட விழாவில் சர்வதேச திரைப்பட அத்தனை படங்கள் பார்த்தாலும் இந்த ரஜினிக்காக சிறப்பாக நடந்த ஒரு விழாவை தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பக்கம் பாலா ஒரு பக்கம், அந்த பக்கம் ஆடியன்ஸ் ஒரு பக்கம், அந்த பக்கம் விழாவை நடத்தின நிர்வாகிகள் ஒரு பக்கம், இந்த பக்கம் அதுதான் பத்தாதுன்னு பார்த்தோம்னா ரன்வீர் சிங் ஒரு பக்கம். அவர் வந்து ரஜினி சாரை பற்றி பேசுனதுன்னா இது உண்மையிலேயே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தானா இல்லை ரஜினிக்காக சிறப்பாக கோவாவில் நடத்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனாங்கிறது மாதிரியே அது கிட்டத்தட்ட அதாவது என்னுடைய பார்வை மாறிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அப்ப ரஜினி சார் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அதான் சொன்னேன் இல்லையா, இது ரன்வீர் சிங் பேசும்போது வந்து அவங்கெல்லாம் பற்றி பேசாமல் கொள்ளாமல், அவரை பற்றி பேசாமல், அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார் அங்கே நம்மளை பற்றி பேசி ஸ்டேஜில் மைக்க வச்சுட்டு பேசுகிறாருங்கும் போது அது உண்மையிலேயே ரொம்ப ரஜினி சாரே பிரமிக்கத்தக்க வேலை சார். இங்கே 50 வருட விழா எடுக்கணும்னு சொன்னப்போ இல்லைங்க வேணான்னு சொன்னாங்க. இப்போ கரெக்டாக கொண்டு வந்து மாட்டி விட்டாங்களா? இப்போ யோசிப்பார்ல, இல்லை அது வேணான்னு சொன்னேன், ஆனால் இங்கே கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டி ஏதோ ஒன்று செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்களே பாரு அப்படின்னு தோணிருக்குல்ல. அது என்னன்னா ரஜினி சாரை பொறுத்த மட்டும் எந்த வேளாவும் நமக்கு வேணான்னு சொல்லக்கூடியவர் இங்கே நிறைய தானெல்லாம் கேட்டு வேணான்னு சொல்லிட்டாரு. சௌந்தர்யா கிட்ட கேட்டு எப்படியோ அப்பா கிட்ட பேசுமான்னு சொல்லி வேணான்ட்டாரு. பட் நமக்கு வேண்டாம், நம்ம இன்னும் சாதனையே நம்ம பண்ணலையே அப்படின்னு அவருடைய கருத்து. ஆனால் மற்ற உலகத்திலே அவர் என்ன சாதனை பண்ணியிருக்காருங்கிறது. பட் இந்த கோவாவில் வந்து அவர்கள் வந்து கம்பல்சரியாக கூடும்போது சரி அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது ஏதோ ஒரு 5 நிமிஷம் நடக்கும், நம்ம போகிறோம் கேஷுவலாக பார்க்க போகிறோம், ஆய் சொல்லிட்டு நம்ம பாட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைச்சது. ஆனால் அங்கே நடந்த விழாவை பார்க்கும்போது, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது, ரஜினி வரவேற்ற விதை பார்க்கும்போது, ரன்வீர் சிங் ஒரு பக்கம் இதெல்லாம் பேசும்போது பார்க்கும்போது தான் ரஜினிக்காகவே கோவாவில் வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட சேர்த்து பண்ணது மாதிரியான ஒரு விஷயத்த ரஜினி சார் பார்க்கும்போது தான் அவர் வந்து என்ன பேசுறது என்னன்னே தெரியாமல் கோவாவில் விழா எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். அது வந்து தமிழக அரசு இல்லை தமிழ் திரையுலகம் எடுக்க வேண்டிய ஒரு விழா வந்து கோவாவில் போய் அந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அந்த சர்வதேச திரைப்பட விழா ரஜினி சாருக்கு வாழ்நாள் சாலை விழா கொடுத்த ஒரு விஷயத்து உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ரஜினி சார் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டார். அது திரும்பி ரிட்டர்னில் ஃபேமிலியோடலாம் வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக வந்தாருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த வாழ்நாள் சாலை விருது வந்து உங்களுடைய தக்க சமயத்தில் கோவாவில் கொடுத்தது மிகப்பெரிய அளவில் நான் பார்க்குறேன் சார். இதில் வந்து இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, மோகன்லால் அவர்களும் கோவா இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்தாங்க. அது எதற்கு வந்தார் ஏங்கிறத நான் பின்னாடி இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ தலைவர் 173 பற்றி கேட்டுட்டு இருந்தோம்ல, அது என்னதான் நடந்தது, என்ன மாற்றம், ஏன் சார் அது தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க? எல்லா பத்திரிகையிலும் இதுதான் கேள்வி. தலைவர் 173 ஏன் தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க, ஏன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவே மாட்டேன்றாங்க, என்ன ஒரு ரீசன் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு யாரும் தெளிவாக சொல்ல மாட்டாங்களே. இல்லை தள்ளிலாம் ஒன்றும் போடல சார். அவங்க பிளானிங்கே மார்ச்சில் ஷூட்டிங் போகிறதுக்கு அது வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு இயக்குனர் கூப்பிட்டு அவர் போனதெல்லாம் தூக்கி போட்டுருவான். பட் அதற்கு பிறகு வந்து கதை அம்சத்தோடு வந்து நல்லபடியாக வரணும். பவுண்டட் ஸ்கிரிப்ட் யார்கிட்ட இருக்கோ, இனிமேல் ஒன்லைன் கேட்குற மெத்தட் கிடையாதுன்ட்டாரு. பவுண்டட் ஸ்கிரிப்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் நம்ம எடுக்கணுங்கிற ஒரு அளவு தான். கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்போ அது ஒன்றும் பெரிய லேட்டும் இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 2-3 வாரம் தான் ஆகும் உங்களுக்கு. அதற்குள்ளே ஒரு இயக்குனர்கிட்ட 7-8 இயக்குனர்கள் கதை சொல்லி பெரிய டைரக்டர்லாம் முட்டி மோதி பார்க்கும்போது தான் எல்லா கதையும் முடிச்சிருந்தாலும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் போட்டால் நமக்கு ஏற்ற கதை ஒரு அமைப்பு வரணுங்கும் போது தான் அங்கே தான் இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய பேர் அடிபடுது. அப்போ அவருக்கு கூப்பிட்டு வந்து கேட்கும் போது கூட ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் ரஜினி சாருக்கு அவர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சார், வச்சுருக்கேன் நீங்கள் கேட்குறீங்கன்னு போது தான் சௌந்தரராஜன் தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. கேட்கும் போது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அடுத்து ரஜினி சார்ட்ட அப்பாட்ட அவர் சொல்லும் போது கமல்கிட்ட அனுப்பிச்சி விட்ருங்கன்ட்டார். ஸோ கமல் போய் எல்லாம் கேட்டு முடிச்சு கமலுடைய கேங்கிலையும் நிறையா கேட்கும் போது தான் அவருக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. பட் அதுக்கப்புறம் ரஜினி சார் கேட்டு அதுவும் நல்லா ஓகேனதுக்கு பிறகு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ அப்படின்ற அளவில் இது பக்கா பிளானில் கொடுக்கலாங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. ரஜினி பர்த்டேயில் வந்து கொடுக்கலாமான்னு ஒரு ஐடியா பேசிகிட்டு இருக்காங்க. பட் எப்போவுமே வந்து ரஜினி சார் மட்டும்தான் சொல்லணும், ஒரு இயக்குனர் சொல்ல மாட்டார். இப்போ அந்த சமயத்தில் இதுக்குள்ளே ஏன் லேட் ஆகுற ஒரு விஷயம் எனக்கு ஒரு தகவல் வந்தது அப்படின்னா, இப்போது அதை நம்ம நேரலுக்காக சொல்ல நினைக்கிறேன். ஸோ இதற்குள்ள ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணிட்டு பிளான் பண்ணலான்னு போகும்போது ஒரு கதையை உருவான அந்த சிம்புட்ட கதை சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மன்மதனுக்கு அப்புறம் ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பில் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணார். ப்ரொடக்ஷன் கம்பெனி கதை கேட்டாங்க, ஓகே ஆச்சு. எவ்ரிதிங் எல்லாம் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகும்போது இந்த கம்பெனிக்கு ஒரு நெருடல் ஒரு ப்ராப்ளம் வருது. அது சம்மந்தமாக வந்து சிம்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் தள்ளிங்களா எப்படி சார், நான் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், எவ்ரிதிங் எல்லாம் ரெடியாக இருக்குது, ஸோ டைரக்டர் ரெடியாக இருக்கார், நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கும்போது இல்லைங்கும்போது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து உருவாகுது. இப்போ கம்பெனி கொஞ்சம் லேட் பண்ணுற மாதிரி சிம்பு அவர்களோட பேசி, சார் நான் வெயிட் பண்ண முடியாது என்ன அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் வராது
கதையை நம்ம படம் ட்ராப் கிடையாது, படம் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது படம் இருந்தால் நீங்கள் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது தான் சிம்பு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு டக்குன்னு வெளில வர்றாங்க. சிம்பு என்ன சொல்கிறார் ராம்குமார்கிட்ட, ஓகே ராம்குமார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம படம் பண்ணுறோம், இதுக்கு இடையில வந்து நீங்கள் வேறு ஒரு கம்பெனி அதை கிடைச்சதுன்னா நீங்கள் படம் பண்ணுவான்னு சிம்பு சொன்னதன் பேரில் தான் ராம்குமார் வெளில போனாங்க. இப்போ அந்த படம் ட்ராப் கிடையாது, அது இருக்குது. ஆனால் அது எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியாது நமக்கு, அது வெயிட்டிங். இப்போது ராம்குமார் பாலகிருஷ்ணன் அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று போடலாம் போது தான் அவர் வேறு ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு கதை சொல்லி எல்லாம் ஓகே பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியுது. இப்போ முடித்து அவங்க ஒரு பிளானிங்கில் போகும்போது தான் அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு சுந்தரசி இயக்கத்தில் ஒரு படம் வந்து 173 வரும்போது தான் கமல் தயாரிப்பில் அப்படி ஒரு ப்ராசஸ் போகுது. அங்கே சுந்தரசி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வெளில போகிறாரு. அந்த ஒரு டாபிக் க்ளோஸ் ஆகும்போது தான் யார்கிட்ட வந்து கதை கேட்குறது, ஃபுல் ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம படம் பண்ணணும், ஒன்லைன் கேட்குறது விருப்பம்னு ரஜினி சார் தெளிவாக சொன்னதுக்கு பிறகு தான் கமல் வந்து நேராக டெல்லியிலேருந்து வந்து இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். ஃபுல் ஸ்கிரிப்ட் நம்ம யார் கேட்குறோமோ நம்ம பேசலாம்னு சொல்லி. அப்போ நிறைய பேர் கதை வந்து கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்கிறாங்க, ஓரளவு ஓகே. பட் ஆனால் இதுக்கு என்னென்னா டெவலப் பண்ணி கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மார்ச் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகணும், அதில் தெளிவாக ரஜினி சார் இருக்கார். இப்போ அப்படிங்கும்போது வந்து இதில் ஃபுல் ஒன்லைனை மட்டும் கேட்டு டெவலப் பண்ணால் டைம் எடுத்துரும். ஃபுல் ஸ்கிரிப்டை யார்கிட்ட இருக்க நம்ம பிளான் பண்ணும்போது தான் ஏற்கனவே வந்து 2-3 டேரக்டர்ஸ் வந்து ரஜினி சார் கூப்பிட்டு படங்களை அப்ரிஷியேட் பண்ணி இயக்குனர்கிட்டலாம் ரொம்ப வாழ்த்துக்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்கும்போது தான் இங்கே ராம்குமார் பாலகிருஷ்ணனை பற்றி ஒரு டாபிக் போது அங்கே அவர்கிட்ட ஒரு கதை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவரை வர வைக்கிறாங்க. வர வச்சு கதை கேட்கும்போது தான் சௌந்தர்யா ரஜினிகாந்த்கிட்ட அந்த கதையை சொல்கிறார். அவங்க ரொம்ப பிடிச்சி போக தான் ரஜினி சார்ட்ட அந்த கதை பேசப்படுது. அவரு கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சி போக கமல்கிட்ட அனுப்பப்படுறாங்க. கமல் கேட்டு சூப்பராக இருக்குங்கிறாங்க. கமலுடைய ராஜ் ஃபிலிம்ஸுடைய கதையில் சேர்ந்தவர்களும் கதை கேட்குறாங்க. எல்லா பேருக்குமே நிறைவாது. பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. நீங்கள் ஊன்னு சொன்னால் நாளைக்கே ஷூட்டிங் போகிற அளவுக்கு இந்த கதையை ரெடி பிடிச்சிருக்காரு ராம்குமார் பாலகிருஷ்ணன். ஆனால் இது எல்லாம் ஓகே ஆகிட்டு வெளியே விடலாமா, நம்ம எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ராம்குமாருங்கிற ஒரு டாக் போகும்போது தான் இந்த கதை வேறு கிட்டத்தட்ட பார்க்கணும்னா சிம்புக்காக வச்சுருக்கிற ஒரு கதையை வந்து அவருக்காக தான் பண்ணுறது மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மிடில் ரஜினி சாருக்கு ஒரு கதை ஒன்று புதுசாக ரெடி பண்ணும் போது தான் அந்த கதையை ரெடி பண்ணும்போது ரஜினி சார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரு விஷயம். பட் இதற்கு இடையில் எப்போனாலும் ஆரம்பிக்கலாமா, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாமான்னு யோசிக்கும் போது அங்கே தான் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு சிக்கல் இருக்குது. சிக்கல் மீன்ஸ்னால் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் இந்த சிம்புவுடைய படம் 49வது படம் தள்ளி வரும்போது ஒரு படம் பண்ணிட்டு வாங்கன்னு சிம்பு சொன்னார் பார்த்தீங்களா, நம்ம பண்ணுவோம், இதை வெயிட் பண்ணுங்கன்னு. அந்த சமயத்தில் வந்து ஒரு கம்பெனியில் பேசி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதா சொன்னேன் இல்லையா. இப்போ அவங்கக்கிட்ட வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு என்ஓசி வாங்கணும். இப்போ என்ஓசி வாங்கிட்டாங்கன்னா இப்போ ரஜினி சாருடைய படத்துக்கு இமீடியட்டாக ஷூட்டிங் போகலாம் அவர். பட் அது வாங்காமல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் திரும்பி தேவையில்லாமல் ஒரு கொஸ்டினை வச்சாங்கன்னு வச்சுங்க, என்னுடைய படத்தை தான் நீ முடிச்சு கொடுத்துட்டு போகணும் ராம்குமார்னா இங்கே ஒரு சிக்கல் உருவாகும். பட் அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் இப்போ பேசப்பட்டுருக்கு சார். இதுதான் நமக்கு இப்போ வந்து ஒரு தகவல். பட் என்ன வந்து இப்போ ரஜினி சாரும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் போது அந்த கம்பெனி ராம்குமார் பேசினா கூட கண்டிப்பாக ஓகேன்னா சொல்லுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ராம்குமார் என்ஓசி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இம்மிடியேட்டாக ரஜினி சாரே ராம்குமார் தான் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியிட போது அது அனைவரும் 2-3 நாட்களில் வந்துடும் தான் நான் நினைக்கிறேன் சார். இப்போ அந்த என்ஓசிக்காக தான் இந்த ஒரு டைம் தள்ளி போகுது. அதுதான் இப்போ வந்து அவங்க பேரை சொல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது காரணம் அதுதான். இல்லைன்னா எல்லாமே முடிச்சுட்டாங்க, இமிடியேட்டாக போன வாரமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். பட் இப்படி ஒரு மேட்ரு இருக்கிறதுனால ராம்குமார் சொன்னதின் பேரில் தான் இவங்க ஓகே அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்கள் வந்துடும், நம்ம இதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விளம்பரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதற்காக மட்டும்தான் இப்போ இந்த ஒரு 10 நாள் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள் அதை முடிச்சிட்டாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு. அது ஓகே சார். அப்புறம் அந்த மோகன்லால் அப்படிங்கிற ஒரு மேட்ரோடு முடிச்சிங்களா, அது என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம ஜெயிலர் 1 வந்து ஆல்ரெடி மோகன்லாலுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரியும், மேத்யூஸ்ன்றதெல்லாம் பார்ட்டி கலக்கியிருப்பார். ஸோ இதுக்குள்ளே நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க சார். சரியா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதுன் சக்கரவர்த்தி, இந்த பக்கம் வித்யா பாலன், இந்த பக்கம் எஸ்ஜே சூர்யா, ஓகே, அப்புறம் சிவராஜ்குமார், அப்புறம் மோகன்லால். இப்போ மோகன்லால் எதுக்கு உள்ளே வந்தார் அப்படின்னா அந்த கோவா அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அதை கோவாவில் வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துட்டு மாதிரி கலந்து ரஜினி சார்கிட்டே ஒரு விஷ் பண்ணிட்டு தான் அவர் நேரடியாக அங்கேருந்து கோவா படப்பிடிப்புக்கு போய் கலந்துக்க போகிறார். இப்போ அந்த ஜெயிலர் 2 படத்தினுடைய ஷூட்டிங்க்காக தான் மோகன்லால் அங்கே வந்தார். அப்படியே இங்கே லைட்டாக ஒரு தலையை காமிச்சிட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிட்டு அப்படியே கலந்துக்கலாங்கிறதுக்காக வந்த விஷயம் தான் மோகன்லால் அவர்கள். இப்போ இதில் இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போனோம்னா இப்போ விஜய் சேதுபதி உள்ளே வந்திருக்கான விஷயம் நமக்கு தெரியும். அதில் வந்து ஜாக்கி ஷெராப் இப்போ ஆல்ரெடி ஜெயில் 1 பண்ண குரூப் 3 பேருமே இருக்காங்க. விஜய் சேதுபதியும் ஜாக்கி ஷெராப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. மோகன்லால் உள்ளே வர்றாரு. இப்போ
இதற்கடுத்து எனக்கு வந்த ஒரு தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு சீனில் நம்ம ஹிந்தி திரையுலகத்தினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார், இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார்னே வச்சுக்கோமே, ஷாருக் கான் அவர்களில் சின்ன ஒரு ரோல் ஆடி ஜஸ்ட் வந்து தலை காமிச்சிட்டு போகிறது மாதிரியா பண்ணலான்னு ஒரு விஷயம் பேசப்பட்டுருக்கு. இங்கே இதுக்கு முன்னாடி நான் சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு வரேன். அங்கே வந்து ஷாருக் கான் வந்து ரா ஒன்று ஒரு படம் பண்ணார். அந்த ரா ஒன் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இவருக்கு எந்திரன் படத்தில் வர சிட்டி கேரக்டர் ரொம்ப பிடிச்சது அவருக்கு. ஸோ இங்கே நம்ம இத்தனை ஆர்டிஸ்ட் உள்ள வந்து சொல்லிட்டோம்ல சார், அடுத்தடுத்து அப்டேட் கொடுப்போம். இதில் இன்னொரு ஒரு ஒரு ரோல்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு சீன் வந்து ஷாருக் கான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷாருக் கானை எப்படியாவது ஒரு சீன் கொண்டு வருவோன்னு சொல்லி பேசப்பட்டிருக்க ஒரு தகவல் இருக்குது. இது ஏன் அப்படின்னா ஷாருக் கான் கண்டிப்பாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவார். அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு வரேன். நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் எந்திரன் படம் வந்து எந்த அளவுக்கு சக்கப்போடு போட்டுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அதனுடைய படத்தினுடைய பாதிப்பு தான் ஷாருக் கானுக்கு உருவாகி இந்தியில் ரா ஒன்று ஒரு படம் பண்ணார். கிட்டத்தட்ட எந்திரன் பேட்டர்ன்லேயே பண்ணார். இந்த சிட்டி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த வில்லனிக்கில் வந்து அந்த சிட்டியாக ரஜினி வந்து வாழ்ந்திருப்பார். அப்போது ஷாருக் கானுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த நேரத்தில் ரஜினி சார் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். பட் அப்போது ஷாருக் கான் வந்து ரஜினி சாரை பார்த்து, சார் ராவன் இந்த உங்களுடைய எந்திரன் பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்தது ராவன் பண்ணலான்ட்டு. இந்த ராவனில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் நீங்கள் பண்ணால் எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது சார் அப்படின்னு பேசிட்டு, ஆனால் நீங்கள் இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் நீங்கள் இருக்கீங்க எனக்கும் தெரியும், இருந்தாலும் அதை தவிர்க்க முடியல, படம் எல்லாம் முடிச்சாச்சு, திடீர்னு எனக்கு வந்து உங்களை பண்ணணும்னு ஆசை, எப்படியா நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு அது என்னுடைய ட்ரீம் வந்து இது நிறைவேறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷாருக் கான் சொல்ல போய் தான் ரஜினி சார் ஒன்றுமே சொல்லலை. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரஜினி சாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பீரியட் அது. ஷாருக் கான் கேட்டதுனால நான் வர்றேன்னு சொல்லிட்டார். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சார் உங்களுடைய உடல்நிலையும் பார்த்துங்க, என்னுடைய ஆசையை தான் சொல்லியிருக்கேன் நான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷாருக் கான், நீ கேட்டுட்டேன், இப்போ நான் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமா, பண்ணுவோன்னு சொல்லி தன்னுடைய உடல்நிலையும் பார்க்க. நீங்கள் அந்த ராவன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரஜினி சார் ஒரு டல்லாகவே இருப்பார் படத்தில். ராவனில் போய் நேரடியாக போய் கலந்துக்கிட்டு 2 நாள் ஷூட் பண்ணி ஷாருக் கானுக்கு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்துருந்தார் சூப்பர் ஸ்டார். அது ஷாருக் கான் சொன்னார், இந்த விஷயத்தினால வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது சார் அப்படின்னு சொன்னார். பட் அதுக்காக இப்போது ஷாருக் கானை கேட்டார்கள் அப்படின்னா கண்டிப்பாக ரஜினி சாருக்காக ஒரு சீன் கண்டிப்பாக ஷாருக் கான் வந்துட்டு போகிறதா நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், எனக்கு அந்த ஒரு தகவல் வந்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம 2 பாஷாவும் மீட் பண்ணுறாங்களா? ஏன்னா ஒரு ஹிந்தியில் வந்து பாஷா அப்படின்னு இருப்பாங்க. அது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையாக ஹிந்தியில் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழகத்தினுடைய பாஷா மாணிக் பாஷா ரஜினி சார், ஹிந்தியில் வந்து ஷாருக் கான் பாஷா பாய் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை, ஜிங்கிறது மாதிரி பாஷா பாய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாஷாவும் நம்ம பாஷாவும் சந்தித்தால் அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போதே தெரிக்கிறது மாதிரி எனக்கு இருக்குது. ஒருவேளை வந்துட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படிங்கிறத. ஒரு நெல்சன் இதை தான் கையில் எடுப்பாரோ, ஹிந்தி பாஷாவும் அவர் படங்கள்லாம் தெரியும்ல உங்களுக்கு, ஏதாவது ஒரு ஓரத்தில் ஜாலியாக கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னு 2 பாஷாவும் மீட் பண்ணுறாங்க. அதை பண்ணக்கூடியவர் தானே நெல்சன். நம்ம எதிர்பாராத ஒரு விஷயத்த சூப்பராக ஜாலியாக பண்ணிட்டு போயிடுவார். அதில் பிளாக் காமெடியில் கிங்கு அவர். ஸோ அதனால் இதை வந்து என்ன சீன் கொண்டு வருவான்னு தெரியாது. அப்படி ஒரு ஐடியா இருக்கிறது எனக்கு வந்த ஒரு தகவல். மேபி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது டைரக்டருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஷாருக் கானை மைண்டில் செட் பண்ணிவிட்டு ஓகேன்ட்டு ஒரு சீனை சொல்லிட்டாங்கன்னா ஷாருக் கான் கண்டிப்பாக எந்த சீன்னாலும் அவர் வந்து பண்ணுறது ரெடியாக இருக்கார். ரஜினி சாருக்காக மட்டுமே. பார்க்கலாம் நெல்சன் என்ன முடிவு பண்ணுறான்னு தெரியாது. ரஜினி சார் வந்து நெல்சன் ஓகேனா ரஜினி சார் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஷாருக் கான் தகவல் போனால் ஷாருக் கான் உடனே ஃப்ளைட் எறிந்து பண்ணி கொடுத்தப்போ ரெடியாக இருப்பார் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. பாலையா பண்ண வேண்டிய கேரக்டர் தான் விஜய் சேதுபதி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. அது என்ன சார் விஷயம்? அது இல்லை, அது வந்து அவர் சில படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கார் சார். பாலையாவுக்கு அவர்களுக்கு வந்து ரஜினி சாரோட பண்ணுங்கிறது ரொம்ப விருப்பம். 2 ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பாலையா சார் படம் வந்து அது ரஜினி சார் கூப்பிட்டு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். இவர் படங்கள் வந்து அவர் பார்த்துட்டு சொல்லுவார். ஏன்னா நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க. பட்டு பாலையா சார் கமிட் பண்ணிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. பட் அவருடைய ஒரு பார்ட் 2 படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அது ஒரு விஷயத்தில் ப்ரொமோஷனில் ஃபுல்லாக இருக்கார். ரெண்டாவது அடுத்தடுத்த படங்கள் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத தவிர்க்க முடியாமல் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் பாலையா சார் போனாங்க. அடுத்த படம் ஏதாவது இது மாதிரி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறேன் சார்னு ரஜினி சார் சொல்லிட்டு தான் போயிருக்கார். அந்த பாலையாக்கு பதில் தான் இப்போ விஜய் சேது உள்ள வந்து அந்த கேரக்ட் பண்ணுறாரு சார். சரிங்க சார், இப்போ ஃபைனலாக ஒரு கேள்வி சார். தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட் எப்போ சார் வரும்? விரைவில் வரும். சுருக்கமாக சொன்ன கம்மிங் சூன் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் போடுவோம்ல, அதிரடியாக விரைவில் வரும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன் நான்.
ஓகே சார், நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். அடுத்த வீடியோவில் இன்னும் புதிய அப்டேட்டோட சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.